என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு ஒரு சூப்பரான பணத்தை ஈர்க்கிறதுக்கான எளிமையான பரிகாரத்தோட வந்திருக்கேன். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு எப்படி நம்ம மணியை அட்ராக்ட் பண்றது, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்றதுக்கான பரிகார பலன்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாமளும் தான் கஷ்டப்படுறோம், நாமளும் தான் உழைக்கிறோம். ஆனா அவன் என்னடானா முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கான், நாம முன்னேற்றம் அடையிறதே இல்லை. அப்படியே அதே நிலைமையில இருக்கும். இன்னும் சொல்ல போனா கடங்காரரா கூட இருக்கும். ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில இருக்கிறதே இல்லை. அவங்க அப்படி என்னதான் பண்றாங்க, யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தான் சூட்சமங்கள். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எந்த கிழமையில என்ன பண்ணணும், எப்படி பணம் சேரும் அப்படின்றதுதான் முக்கியம். நெகட்டிவா ஃபர்ஸ்ட் யோசிக்கவே யோசிக்காதீங்க. பாசிட்டிவா, எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா எனக்கு பணம் சேரும், நான் பணத்துக்கான பரிகாரத்தை கரெக்டா செய்வேன், பணம் என்கிட்ட வந்து சேரும், தங்கும், பணத்துக்கு என்ன பிடிக்கும், எனக்கு பணத்தை பிடிக்கும், இப்படி நீங்க பாசிட்டிவ் வைபா யோசிக்க 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 பணம் வந்து சேரும். இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அவ்வளோ அழகா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய பரிகாரம். ரொம்ப 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 எளிமையான பரிகாரம். வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். அவ்வளோ ஒன்றும் நீங்க பெருசா பூஜை செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் செஞ்சு எப்படி பணத்தை ஈர்க்கிறது அப்படிங்கறத நம்மளோட குறிக்கோளாவே நம்ம வச்சிருக்கோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நாம சட்டுன்னு பரிகாரத்துக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பரிகாரத்தை நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது எந்த நாள்ல செஞ்சா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். சரிங்களா? பரிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க. ஒரு துணியில 2 துணி பச்சை கலர்ல ஸ்கொயரா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பச்சை கலர் துணியில என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மருதாணியோட விதைகள். மருதாணி நம்ம கையில வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆயுசு கெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யமன் கூட நம்மள வந்து தூக்கிட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருதாணி அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. சோ அந்த மருதாணியோட விதைகளை எடுத்துக்கோங்க. ஏலக்காய், நேத்து கூட நான் வீடியோல சொன்னேன், ஏலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு குபேரரை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஏலக்காய் அப்படின்னு நேத்து கூட நான் வீடியோல சொல்லியிருந்தேன். சோ ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம். அப்பா, பச்சை கற்பூரத்தோட வாசனைக்கு மகாலட்சுமியும் குபேரரும் அடிமை அப்படின்னே சொல்லலாம். பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ரூபாய் நாணயங்கள். எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலும் எல்லாத்துக்கும் நம்ம 1 ரூபாய் காயின் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு 1 ரூபாய் காயின் அப்படிங்கிறது விசேஷமானது. சரிங்களா? 1 ரூபாய் காயினை 9 எடுத்துக்கோங்க. சரிங்களா? நம்ம 2 துணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? சோ இதே மாதிரி 2 துணிக்கும் தேவையான அளவுக்கு 2 துணியிலுமே தனித்தனியா மருதாணி விதைகள், ஏலக்காய், பச்சை கற்பூரம், 9 நாணயங்கள். சரியா? இதுல 9 நாணயம், அதுல 9 நாணயம். அந்த மாதிரி 2ஆ பிரிச்சு 2 டைம் எடுத்துக்கோங்க. எதுக்கு நம்ம 2 எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நிலைவாசல்ல கட்டணும். சரிங்களா? அதுல 1 எடுத்து நல்லா டைட் பண்ணிட்டு எங்க கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசல், அதாவது வாசப்படியில. சரிங்களா? மேல வந்து கட்டி விட்டுருங்க. இன்னொன்னு எங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா பச்சை கலர் துணியா தாங்க இருக்கணும். சரிங்களா? பச்சை கலர் துணி எடுத்து நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் உள்ள போட்டு நல்லா கட்டி வச்சுட்டு அதை எங்க வைக்க போறீங்க இன்னொன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து நீங்க பணம் எங்க வைப்பீங்க, பீரோல தான் மேக்சிமம் வைப்போம். சரிங்களா? சோ பணம் எங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துல இந்த பரிகார மூட்டையும் கொண்டு போய் அங்க வச்சிருங்க. சரிங்களா? சரி மேடம், நாங்க இந்த மாதிரி பண்றோம், செல்வம் பெருகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, கண்டிப்பா பல மடங்கு செல்வம் வந்து பெருகும். வீட்டுல இருக்க கஷ்டங்கள் நீங்கும், சந்தோஷமா இருப்பீங்க. பணம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா வேற என்னங்க தேவை? சோ ஓகே, இதெல்லாம் கேளுங்க. இது கேட்டதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னாலே, எந்த நேரத்துல செய்யணும், எந்த நாள்ல செய்யணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வெள்ளிக்கிழமை நாள்ல செய்யணும். சரிங்களா? எந்த டைம்லனா காலையில 6 to 7. காலையில 6 to 7 வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. வெள்ளிக்கிழமைனாவே மகாலட்சுமி கூடியது, அதுவும் காலை 6 to 7 ரொம்ப விசேஷமானது. ஸோ அந்த டைம்ல அந்த மாதிரி துணியெல்லாம் நைட்டே கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத அளவு பார்த்து ஸ்கொயராகவும், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், ஸ்கொயரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அழகா பச்சை கலர் துணியில கட் பண்ணி வச்சுட்டு தேவையான பொருட்களை கூட எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு கூட நீங்க படுத்துக்கிட்டு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு தேவையான சாமி ரூம் எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பொருட்கள்லாம் எடுத்து இந்த பச்சை கலர் துணியில போட்டு அப்புறமா கட்டிடுங்க. சரிங்களா? 6 to 7 மணிக்குள்ள செய்யுங்க. இன்கேஸ் வெள்ளிக்கிழமை செய்யல அப்படின்ற பட்சத்துல வந்து பௌர்ணமி வரும் இல்லைங்களா? மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும் இல்லையா பௌர்ணமி? அந்த பௌர்ணமி நாள்ல காலையில 6 to 7 வந்து
இதே பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. ஒண்ணு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பௌர்ணமியில செய்யுங்க. ரொம்ப அமோகமா இருக்கும். பண வரவு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? பணத்தை ஈர்க்கிறதுக்கான அமோகமான வழிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா பணம் கொட்டுங்க. சரிங்களா? எப்படி மகாலட்சுமியே நேரா வீட்டுக்கு வந்துருச்சு போல உங்க வீட்டுக்கு அப்படின்னு 4 பேர் பேசுற அளவுக்கு பணம் நிறைய. சோ இந்த பலன் தரும் எளிய பரிகாரத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மருதாணி விதைகளை எவ்வளவு வைக்கணும் அதெல்லாம் மெஷர்மெண்ட் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 3 4 உங்க கையில எத்தனை இருக்கோ அத்தனை வைங்க. சரிங்களா? அதை நீங்க எவ்வளவு நம்பிக்கையோட வைக்கிறீங்க அப்படிங்கறதா இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த பரிகாரத்தை நீங்க எப்படி மனசார பண்றீங்க, எப்படி நீங்க நம்புறீங்க அப்படிங்கறதா முக்கியம். அதுல எத்தனை வைக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது. சரிங்களா? ஆனா நாணயங்கள் கரெக்டா 9 வச்சிருங்க. அதுதான் சூட்சமம். மனசார நம்பி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல செல்வம் பெருகும். உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். எல்லாரும் மனசார செய்யுங்க. எல்லார் கையிலயும் பணம் குவியட்டும். எல்லாரும் ஹாப்பியா வாழுங்க. இத நீங்க உண்மையாவே நம்பி இந்த பரிகாரங்களை ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு எளிமையான பரிகாரத்தோட நான் உங்களை பார்க்கிறேன். நன்றி.